திருமிகு காயத்ரி ராம் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து நடிகை திருமிகு கஸ்தூரி நம்மோடு இணைகிறார். வணக்கம் திருமிகு கஸ்தூரி. வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி பெயரை ஆரம்பிச்சு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எண்ணி துணிக கருமம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அரசியல் மாற்றம்னு சொல்லியிருக்கிறார். இந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் நிறுவனர் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனப்பூர்வமாக அவங்கள தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரவேற்கிறோம். அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது நடிகரோ இல்ல நடிகர் அல்லாதவரோ எல்லாருமே அப்படி சொல்லிதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால மனப்பூர்வமா விஜய் அவர்களை வரவேற்கிற அதே நேரத்துல ஜாக்கிரதை உணர்வோடும் அவரை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி தமிழகத்தில் அரசியலில் செயல்பட்ட மற்றும் கட்சி ஆரம்பித்த சினிமா புள்ளிகளுடைய வரலாறு அப்படி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒருத்தர் பேலன்ஸ் இல்லையா. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் நீங்க ஜெயலலிதா அம்மையாரோட பேரை சொன்னீங்க. அவங்க கட்சியை வழி நடத்தி சென்றாங்க. கட்சியை அதிமுக என்ற கட்சியை மீண்டும் மீட்டமைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்துல. ஆனா கட்சி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஐ திங்க் டி ராஜேந்திர அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், சரத்குமார் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இதுவா சொல்றேன், டைம் லைன்ல சொல்றேன் நான், டேட் வைஸா. விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் இதர பல நடிகர்கள். இங்க இன்னொரு வேற இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி, பவன் கல்யாண் போன்றவர்கள், சிவாஜி அவர்கள், இப்படி நிறைய நமக்கு கணக்கிலே இல்ல. நிறைய தெலுங்குல பாத்தீங்கன்னா விஜயசாந்தி முதற்கொண்டு அரசியல் கட்சிகள் ஆரம்பித்தவர்கள் தான். இதுல பெருவாரியான கட்சிகள் நமக்கு இன்னைக்கு இல்ல. மக்களுக்கு ஏமாற்றம். ரஜினி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஜெகா வாங்கிட்டாரு. கமல் அவர்கள் இதே போல மாற்றம் வேண்டும், இந்த பக்கமும் போக மாட்டேன் அந்த பக்கமும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பக்கம் சாஞ்சிட்டாரு. இந்த மாதிரி வரலாறு இருக்கிறதுனால விஜய் அவர்களும் அதையே சொல்றதுனால நான் நம்பிக்கையையும் ஒரு ஆசையையும் தான் இப்ப நாம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர காலம்தான் பதில் சொல்லணுங்கிற ஜாகிரதை உணர்வை தவிர்க்க முடியல. ஓகே, இப்ப நடிகர் விஜயனுடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் அவர் சொன்ன மாதிரி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. அவரோட அறிக்கையில சொன்ன மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது சில சவால்களை யாரும் சந்திப்பதில்லை. அதுவே அரசியல் இயக்கமாக மாறும் பொழுது அந்த சவால்களை அவங்க சந்திச்சாக வேண்டி இருக்குது. எத்தனையோ வருடங்களாக கமலஹாசன் நற்பணி மன்றம், ரசிகர் நற்பணி மன்றம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அது அரசியல் இயக்கமாக மாறிய பிறகு அதோடைய அடையாளம், உருவம், செயல்பாடு எல்லாமே மாறி போனதை இப்ப நம்ம பாக்குறோம். இது நான் கமலுக்கு எதிரான கருத்தாலாம் நான் சொல்லல. ஆனா மாற்றம் வந்ததுங்கிறது உண்மைதானே. ஒரு மாற்றமும் ஏமாற்றமும் வந்துருச்சு. நிறைய நடிகர்கள், சிரஞ்சீவி, கமல் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடிக்க வேற போயிடுறாங்க. இவர் இப்ப நடிக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு வரேன், 2 படத்தை முடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு. அது ஒரு கொஞ்சம் நம்பிக்கை தருது. பாப்போம். நான் அதான் சொல்றேனே, எனக்கு ஆசையா இருக்கு அவர் சொல்றபடி நடக்கணும். அப்படி சொன்னா அவர் பின்னாடி தமிழகம் போக தயாரா தான் இருக்கு. ஆனா எச்சரிக்கையோட இருக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். நன்றி திருமிகு கஸ்தூரி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து நடிகர் திரு மன்சூர் அலிகான் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு மன்சூர் அலிகான். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எண்ணி துணிக கருமம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு அரசியல் பிரவேசத்துக்கு ஆயத்தமாகிட்டார். எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். போதுமா? ஹலோ, இல்ல வாழ்த்து மட்டும் போதுமா, இல்ல வேற எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? வேற என்ன வேண்டும் தாங்களுக்கு? இல்ல அவர் எந்த பாதையில பயணிப்பார்? ஏற்கனவே திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவர்களின் வெற்றி தோல்வியெல்லாம் குறிப்பிட்டு அவர் மேல பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்களே, நீங்க எந்த கருத்துல இருக்கிறீங்கன்னு கேக்குறேன்.
பல்வேறு கருத்துக்களை யார் என்ன சொல்றாங்க? ம். நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் தான், அரசியல் கட்சியில வேட்பாளரா நின்னவர் தான். நீங்க தமிழ்நாடு உரிமை எல்லாம் பேசுறீங்க, நீங்க தான், உங்களை தான் சொல்றேன். நான் விஜயனுடைய கட்சி, இந்த பெயர், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். இல்லையா, நீங்க போன் போட்டு கேக்குறீங்க, நான் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. இனிமே பொதுக்குழுவுல செயற்குழுவெல்லாம் முடிவு எடுத்திருக்கிறத சொன்னாங்களே, அப்படியா? ஆமா, முடிவெடுக்க போறாங்க, டெல்லியில போய் பதிவு பண்ண போறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. இப்போ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓட்டு போடுங்க, நம்மளும் போட்டலாம். சரி, மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை. வணக்கம். வணக்கம், வணக்கம், நன்றி. நடிகர் விஜய் மக்களை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். மக்கள் சந்திப்போடு அரசியல் பயணம் தொடங்கும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகளை